ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் எவ்வாறு நமக்கு நற்சான்று பகர்ந்தார்கள் என்று பட்டியலிட்டு காட்டுகின்றது. 12ஆம் அதிகாரம் முதல் வசனம், திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்று கூறுகிறது. நமக்குத்தான் எத்தனை எடுத்துக்காட்டுகள் நம்முடைய நம்பிக்கை பயணத்தில். புதிய ஏற்பாட்டில் இவரை விட ஒரு அன்பான கனிவான ஒரு மனிதர் இல்லை என்று கூறலாம். அவர்தான் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்ற திருத்தூதர் பர்னபா. ஆறுதலின் புதல்வன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சிம்பத்தட்டிக், கன்சோலிங், கைண்ட்லி, என்கரேஜிங் பர்சன் என்றுதான். அன்பான, ஆறுதல் அளிக்கின்ற, கனிவான, உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நல்ல மனிதர் இவர். விவிலியத்தில் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் ஒன்றை நாம் கவனிக்க முடியும். யாருக்காவது ஒருவருக்கு அவர் அன்பு காட்டுகிறார், நம்பிக்கையை தருகின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். முதலாக அவரை பற்றி திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை உள்ள இறைவசனங்களில் பார்க்கிறோம். அவர் ஒரு லேவியராம். லேவியர் என்றால் ஆலயத்தில் பணிபுரிபவர். குருக்கள் முன்னிலையில் இருந்தார்கள். ஆனால் லேவியர்கள் பெரும்பாலும் மறைவாகவே பணி செய்தார்கள். ஆலயத்தை திறப்பது, மூடுவது, பெருக்குவது, ஆலயத்திற்கு காவல் காப்பது, மீனியல் ஒர்க், சாதாரண சின்ன சின்ன வேலைகளை அவர் செய்து கொண்டு ஆண்டவருக்கு பணிபுரிந்தார். தொடக்கத்திலிருந்தே பிறருக்கு பணிபுரிவதில், ஆண்டவருக்கு பணிபுரிவதில் நிறைவு கண்ட இவரை நாம் பின்பற்ற இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக இந்த லேவியர் ஒரு பணக்காரரும் கூட. அடிமைகள், ஏழைகள், பசித்திருந்தவர்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு திரு அவையிலே உறுப்பினரானபோது இவர் அவர்களின் கண்ணீரை கண்டு, அவர்களுடைய துன்பத்தை கண்டு சும்மா இருக்காமல் தன்னுடைய நிலபுலங்களை விற்று ஏழை எளியவருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக திருத்தூதர்களிடம் அந்த பணத்தை ஒப்படைக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உண்ண உணவு இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் இருக்கின்ற போது நம்மிடம் இருப்பதெல்லாம் நமக்கு தேவையா என்று நாம் நம்மையே கேட்டு பார்க்க பர்னபா அழைக்கின்றார். நீ சுகபோகமாக வாழ்ந்தால் போதுமா? தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 8வது அதிகாரத்திலே குறிப்பிடுகின்றாரே, செல்வராய் இருந்தும் நமக்காக ஏழையானாரே ஆண்டவர், அவரை பின்பற்ற நமக்கு கடமை இல்லையா? அடுத்ததாக பர்னபாவை பற்றி திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். சவுல் திரு அவையை துன்புறுத்தினார். ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொண்டார். அதை தொடர்ந்து அவர் தமாஸ்கஸ் நகரில் சில காலம் செலவழித்தார். பிறகு அவர் எருசலேமுக்கு போனார் திருத்தூதர்களை சந்திப்பதற்காக. எல்லாரும் அவரை சந்தேகத்தோடு பார்க்கின்றார்கள். அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது. திருச்சபையை அச்சுறுத்தி துன்புறுத்தியவன் இப்போது அதற்காக உழைக்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பர்னபா அவர் சார்பாக நின்றார், அவருக்காக பேசினார். நம் ஆண்டவரும் அப்படித்தானே. சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த மத்தேயுவையும் ஏற்றுக்கொண்டாரே. நிலையற்றவரான பேதுருவின் மீது திரு அவையை கட்டினாரே. சக்கேயுவின் வீட்டுக்கு விருந்தோண்ணச் சென்று இவரும் அபிரகாமின் மகன்தானே என்று ஏற்றுக்கொண்டாரே. அதே போலத்தான் பர்னபாவும் சிலருடைய கடந்த காலத்தை அரைகுறையாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமே இல்லை என்று கண்டனம் செய்யாமல், எல்லாரும் திருந்த முடியும், நல்லது செய்ய முடியும், மாற முடியும் என்பதை உணர்ந்து அவர்களை வாழ வைக்க நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். மீண்டும் பர்னபாவை திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரத்திலே சந்திக்கின்றோம். 19 முதல் 26 வரை உள்ள இறைவசனங்கள்.
அந்தியோக்கியாவுக்கு நற்செய்தி எடுத்துச் செல்லப்படுகிறது. முதலில் யூதர்களுக்கு மட்டும் நற்செய்தி அறிவித்தவர்கள் பிற இனத்தாருக்கும் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி எருசலேமுக்கு வருகிறது. உடனே பர்னபா அங்கே அனுப்பப்படுகிறார். நற்செய்தி யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் கதவை திறங்கள், திரு அவையில் எல்லாருக்கும் இடம் உள்ளது என்று ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் பர்னபா. யாரையும் வெறுக்காத, ஒதுக்கி தள்ளாத உத்தமர் பர்னபா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடம் இளைப்பாறுதல் காண்பீர்கள். நான் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவன் என்றுரைத்த ஆண்டவரை அருமையாக பிரதிபலிக்கிறார் பர்னபா. மீண்டும் பர்னபாவை திருத்தூதர் பணி 13ஆம் அதிகாரத்திலே சந்திக்கின்றோம். அந்தியோக்கிய திருச்சபை மற்ற இடங்களிலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பர்னபாவையும் பவுலையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். தொடக்கத்தில் பர்னபாதான் தலைவராக இருந்தார். ஆனால் சைப்ரஸுக்கு சென்ற பிறகு பவுல் தலைமை பண்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பவுலும் அவருடைய தோழர்களும், எந்த அளவுக்கு என்றால் பர்னபா பெயர் சொல்லி குறிப்பிடப்படவே இல்லை. பாருங்கள் எவ்வாறு முதலிடத்தை விட்டு கொடுக்கிற தாராள குணமுள்ளவராக பர்னபா இருக்கிறார் என்று. இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னை முன்னிலைப்படுத்தி மற்றவர்களை அவமதிக்கிறார்கள். சமூகத்திலும் திரு அவையிலும் எல்லா கூட்டங்களிலும் தாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், தங்களை எல்லாரும் மதிக்க வேண்டும், தங்கள் பெயரை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கின்ற சூழ்நிலையில் பின்னிருந்து மௌனமாக உழைக்கின்ற பர்னபாவை பார்க்கிறோம். முதலிடத்தை அல்ல, 2ஆம் இடத்தை, 3ஆம் இடத்தை தேர்ந்து கொண்டு முன்னிடத்தை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிற பர்னபாவை பார்த்து நாம் வியக்கிறோம். நாம் பதவியில் இருக்கிறோமா, நமக்கு முதலிடம் கிடைக்கின்றதா என்பது முக்கியமல்ல. ஆண்டவருடைய வேலை செய்து முடிக்கப்படுகிறதா, அவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதா, ஆண்டவர் புகழப்படுகிறாரா என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு பர்னபா நம் எல்லாருக்கும் அறிவுறுத்துகிறார். இறுதியாக பர்னபாவை பற்றி திருத்தூதர் பணி 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். 36 முதல் 41 வரையுள்ள இறைவசனங்கள். அந்தியோக்கிலிருந்து முதல் நற்செய்தி பயணத்தை தொடங்கிய போது பவுலும் பர்னபாவும் உதவியாளராக மார்க்கை உடன் அழைத்து சென்றார்கள். ஆனால் பெர்காவுக்கு சென்ற பிறகு மார்க்கு அவர்களை விட்டு திரும்பி போய்விட்டார். மீண்டும் அடுத்த ஒரு பயணம். பர்னபா மார்க்கை மீண்டும் சேர்த்து கொள்ள விரும்பினார். ஆனால் பவுலோ மார்க் அவர்களோடு வருவதை கடுமையாக எதிர்த்தார். எந்த அளவுக்கென்றால் பர்னபா மன்னித்து மார்க்கை ஏற்றுக்கொண்டார். பவுலோ சீலாவோடு இன்னொரு பக்கம் நற்செய்தி அறிவிக்க கிளம்பினார். மற்றவர்களால் கைவிடப்படும் போது அவர்களை நாம் மன்னிப்பது அவ்வளவு எளிதன்று. ஆனால் ஆண்டவர் நாம் எல்லாரும் மன்னிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எந்த அளவுக்கு அவர் பேதுருவால் கைவிடப்பட்டார். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் அவருக்கு தனியே காட்சி கொடுத்ததாக மார்க்கு நற்செய்தி 16:7, அதே போல லூக்கா நற்செய்தி 24:34 நாம் வாசிக்கின்றோமே. யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தின்படி, நீ என்னை அன்பு செய்கிறாயா எல்லாரை விட அதிகமாக என்று மும்முறை கேட்டு அவருடைய அன்பை அறிக்கையிடச் செய்து அவரை மீண்டும் தன்னை முழுமையாக பின்பற்ற அழைத்தாரே. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய மன்னிப்பு சிறந்து விளங்குகின்றது. பர்னபாவும் அப்படித்தான். இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம், மன்னிப்போம், மனிதர்களின் நிறைகளை பார்ப்போம் என்று ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற உன்னதமான மனிதராக அவர் திகழ்கின்றார். பிரியமானவர்களே, திருத்தூதர் பர்னபாவை நினைவு கூறுகின்ற என்று நாம் நம்மையே கேட்க வேண்டிய கேள்விகள். தேவையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவருக்கு மனமகிழ்வோடு ஒவ்வொரு நாளும் பணி செய்ய தயாராக மாட்டோமா? மற்றவர்களின் குறைகளை மிகைப்படுத்தாமல் அவர்களின் நிறைகளை முன்னிறுத்தி வாழ வைக்க மாட்டோமா? நம்முடைய நம்பிக்கை பயணத்தில், நம்முடைய பணி வாழ்வில் முதலிடத்தை அல்ல, 2ஆம் இடத்தை, 3ஆம் இடத்தை, ஏன் கடைசி இடத்தை எடுத்துக்கொண்டு மௌனமாக வேலை செய்ய மாட்டோமா? மன்னித்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு
புதிதாக ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களின் வளர்ச்சியிலே நிறைவு காண மாட்டோமா? ஆண்டவரின் அழைப்புக்கு இன்றைக்கு செவி கொடுப்போம். இந்த அருமையான, அன்பான, கனிவான, மன்னிக்கின்ற, தாராள குணமுள்ள நல்ல திருத்தூதர் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசட்டும். ஆமேன்.